திரு சுவாமிநாத், நம்பிக்கையோட பேசுறாங்கல்ல பாஜக, சங் பரிவாரங்கள் தனியா வந்தாலும் கூட்டமாக வந்தாலும் நாங்க எதிர்கொள்ள தயார் அப்படின்னு திமுக தரப்புல திரு ஸ்டாலினும் திரு உதயநிதியும், அந்த நம்பிக்கையை எதிர்கொள்ளக்கூடிய பலத்தோடு எதிர்த்தரப்பு இருக்கா? அதிமுக பாஜக தரப்பு இருக்கிறாங்களா? இல்ல, அதிமுக பாஜக தரப்பு இன்றைய சூழல்ல கொஞ்சம் பலவீனமாக இருக்காங்க. ஆனா அதை அவர்கள் எதிர்கொள்ள முடியும்னு நம்புறாங்க. அதிமுகவும் பாஜகவும் பலம் பெறும். இன்னைக்கு அதிமுகவுக்குள்ள பல பிளவுகள், கிட்டத்தட்ட அது அதிமுகவில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் போன்றவர்கள் வெளியில இருக்கிறதுனாலதான் அதிமுக என்கிற ஒரு பெரிய இயக்கம், கிட்டத்தட்ட ஒரு 31 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சி இன்றைக்கு பிளவுபட்டு இருக்கிறது. அது நேரத்தில் அது பாஜகவோடும் அணி சேர்ந்திருக்கு. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவை எதிர்ப்பதை விட பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல கூர்மைப்படுத்துறாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சக்சஸ் பார்முலாவும் இருக்கு. கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல், இந்த 3 தேர்தல்களா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேர்தல் ரீதியாகவும் கொடுத்திருக்கு. இன்னொன்று, அது தேர்தல் கணக்கு என்று பார்ப்பதை விட திராவிட முன்னேற்ற கழகம் அதை கொள்கை பிடிப்பாகவும் வைத்திருக்காங்க. சோ அந்த வகையில் அது அவர்களுக்கு இயல்பான ஒரு ஓட்டு வங்கியாக அது தக்க வைத்துக் கொண்டு அது தொடர்ச்சியா அவர்கள் பயணிப்பதை பார்க்க முடியுது. அதே நேரத்துல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய இந்த நலத்திட்டங்களுடைய அடிப்படையில மக்கள் நம்மை ஆதரிப்பாங்க அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில தொடர்ந்து அவர்கள் பாஜக மீதான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. பட் பாஜக இதற்குள்ள சில கணக்குகள் வைத்திருக்கிறது. திமுக தொடர்ந்து நம்மை பேசுகிறார்கள். அமித்ஷா அவர்கள் பேசுகிற பொழுதும் பதில் சொல்றாங்க. ஒவ்வொன்றுக்கும் திமுக பாஜகவை பிரதான எதிரியாக பிரதானப்படுத்துது. பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை அது கொஞ்சம் பலவீனப்படுத்திக் கொண்டு பாஜக தான் பிரதான எதிரி போன்ற ஒரு தோற்றத்தையாவது குறைந்தபட்சம் உருவாக்குது. சோ பாஜக அதை ஒரு வகையில் அறுவடை செய்து கொள்ள முயற்சி செய்யறாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் அவர்கள் இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா பியூஷ் கோயல் போன்ற ஒரு மூத்த அமைச்சரை, அவர்களை போன்றவர்களை இங்க வந்து பொறுப்பாளர்களா நியமிக்கிறாங்க. நேற்று வரை நம்ம பேசிட்டு இருந்தோம், பைஜெயந்த் பாண்டா தேர்தல் வேலைகள் பார்ப்பதில் நுணுக்கமானவர், ரொம்ப சாமர்த்தியசாலின்னு நம்ம கடந்த காலங்களில் விவாதித்திருக்கிறோம். இன்னைக்கு அவரையெல்லாம் நகர்த்தி விட்டு அந்த இடத்துல பியூஷ் கோயல் வந்திருக்கிறாருன்னா அவர் அதிமுகவோடு நெருக்கமானவர். அவர் அதை தாண்டி வந்து தேர்தல் வேலைகள்ல பெரிய வல்லுநர் அப்படிங்கிறத தாண்டி 2010 இருந்து 2024 வரை கிட்டத்தட்ட கடந்த தேர்தலுக்கு முன்பு வரைக்குமே அவர் ராஜ்யசபா எம்பியாகத்தான் இருந்தவர். இந்த தேர்தலில் தான் முதன்முறையா அவர் மும்பை வடக்குல போட்டியிட்டு ஜெயித்திருந்தார். அவர் நீண்ட நெடிய காலம் ராஜ்யசபால இருந்தவர். RSS காரர், ABVP என்று சொல்லக்கூடிய அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பின் வழியே வந்தவர். சோ அப்ப அவரை இந்த நேரத்துல கொண்டு வந்திருக்கிறது அதிமுகவுக்குள்ள சில சமரசங்களை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னெடுப்பு தான். இது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிளஸ்ஸாக அமையுது. பாஜகவினுடைய கை கொஞ்சம் கொஞ்சமா அங்கு ஓங்குவதும், திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து விமர்சனங்களை பாஜக மீதே வைப்பதும் இது ஒரு வகையில திமுகவுக்கு ஒரு பாதுகாப்பான விளையாட்டா இருக்கு. நீங்க இன்னைக்கு மக்கள் கிட்ட அன்றாட பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை தொடங்கி எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருந்தாலும், விடியல் பயணம் தொடங்கி பல நல்ல விஷயங்கள் நடந்திருந்தாலும், வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, தண்ணீர் வரி உயர்வு போன்ற பல பிரச்சனைகள் இன்றைக்கு வந்து அதை மாற்றிவிட்டு மக்கள் பாஜக எதிர்ப்பு என்கிற புள்ளியில ஒரு பெருங்கூட்டத்தை இணைக்க முடிகிறது. அந்த இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் பலமாக அமையுது. மூணு கட்டமா பார்க்கலாம். அதிமுக பாஜக கூட்டணி இருந்த காலகட்டத்துல பாஜக எதிர்ப்பை திமுக தீவிரப்படுத்துது அப்படின்னு ஒரு நிலை இருந்தது. அந்த அரசியலை புரிந்து கொள்ள முடிந்தது. அதிமுக பாஜக கூட்டணி இல்லாத நிலையிலையும் இவங்களுக்குள்ள ஒரு ரகசிய உடன்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அரசியலை தீவிரப்படுத்தியது. அதையும் புரிந்து கொள்ள முடிந்தது. இப்ப மீண்டும் கூட்டணி இணைந்திருக்கிறார்கள் அதிமுகவும் பாஜகவும். இப்ப இன்னும் தீவிரப்படுத்துறாங்க. ஆனா தாவேக்கான ஒரு கட்சி களத்திற்கு வந்த பிறகும் பாஜக எதிர்ப்புங்கிறதையே தீவிரப்படுத்த முடியும், ஒரு நெரேட்டிவாக செட் பண்ண முடியும்னு திமுக நம்புதில்ல. அந்த நம்பிக்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இல்ல, நிச்சயமா இன்னைக்கு வந்து தமிழகத்துல கிட்டத்தட்ட 12% சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி இருக்கு. இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் ஒரு புதிய முகமாக வந்திருக்கிறார், ஒரு புதிய சக்தியாகத்தான் வந்திருக்கிறார். உண்மையிலே சொல்ல போனா நீங்க விஜய் அவர்களுடைய வருகைக்கு முன்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் திமுக காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்கோ அதோட திமுக சேருகிற பொழுது ஒரு பெரிய பலமாக திமுகவையும் நம்புறாங்க, காங்கிரஸையும் நம்புறாங்க, அதுல சந்தேகம் இல்லை. பட் விஜய் போன்ற ஒரு புதிய முகம் வருகிற பொழுதுதான் அவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சந்தேகமும் வருது. என்னன்னா இன்னைக்கு புதிய இளைஞர்கள், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள், எப்படி எல்லா இளைஞர்களும் எல்லா சமூகங்கள்ல இருக்கிற இளைஞர்களும் விஜயின்பால் ஈர்க்கப்படுகிறார்களோ அது போன்று சிறுபான்மை சமூக இளைஞர்களும் ஈர்க்கப்படுறாங்க. அது விஜய்க்கு நீங்க பார்க்கலாம், கட்சியினர் அவங்க ஒட்டியிருக்கக்கூடிய போஸ்டர்ல பார்த்தாலே நிறைய பேர் வந்து சிறுபான்மையின சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய பெயர்கள் அதுல இருக்கு. அந்த நிர்வாகிகளாக பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய பெயர்லயே இருக்கு உங்களுக்கு. அதனாலதான் இன்னைக்கு திருப்பரங்குன்ற மாதிரியான விஷயங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப தீவிரமாக ஒரு வலதுசாரிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுல நிக்கிறப்ப அது இயல்பாகவே தாவேகாவுக்கு செல்லக்கூடிய ஓட்டு வங்கிய சிறுபான்மையினர் ஓட்டு வங்கிய குறிப்பாக அதை வந்து ஒரு அரணாக நின்று காக்கும் அப்படின்னு. இது என்னதான் இருந்தாலும்
நீங்க அது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சமூக நல்லிணக்கம் என்னதான் பேசினாலும் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒரு தேர்தல் கணக்கு இருக்கும். தேர்தல் கணக்கு இல்லாத எந்த ஒன்றையும் எந்த அரசியல் கட்சியும் அணுவதற்கான வாய்ப்பு இல்லை. சோ அந்த இடத்துல அது தமிழக வெற்றி கழகத்தை ஒரு மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வேலையில நமக்கு தாவேகாவை விட திமுக தான் பாதுகாப்பு அப்படின்னு சிறுபான்மை மக்களை நம்ப வைக்கக்கூடிய ஒரு வியூகமா பார்க்கலாமா அத? இல்ல, நிச்சயமாக ஒரு பக்கம் கொள்கை பிடிப்பு. கொள்கை பிடிப்பு என்பது கொள்கை சார்ந்து சமரசங்களுக்கு உட்பட்டதுதான் கொள்கை. இதே திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுத்துக் கொண்டு பாஜகவோட கூட்டணியில் இருந்திருக்காங்க. நான் சொல்ற ஒரு அடிக்கோடிட்டு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுத்துக் கொண்டு, அப்ப அதுல எந்த சஞ்சலமும் இல்ல. கொள்கை என்பது ஒரு நிரந்தரமானது, அதுல மாற்று கருத்து இல்ல. பட் ஒரு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு தேர்தல் கணக்கு என்று ஒன்று இருக்கும். அந்த வகையில உங்களுக்கு இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க எப்படி அதை அணுகுனாங்கன்னு நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட அவர்களால் வெளிப்படையாக எந்த கருத்தையும் சொல்ல முடியாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழுவில் போட்ட 16 தீர்மானங்கள் ஒரு தீர்மானத்தை நீதிபதிகளை இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீதிபதிகளை டாமினேட் செய்யக்கூடாதுங்கிற விதமா ஒரு உள்ளர்த்தம் பொதிந்து ஒரு பழைய கால சிலேடை மாதிரி அதை நீங்க தேடி கண்டுபிடித்து பொருள் உணர்ந்து கொள்ளுங்கிற மாதிரியான தீர்மானங்கள் எல்லாம் போட்டாங்க. சோ அவர்களுக்கே ஒரு நிலைப்பாடு இந்த பக்கம் நிக்கணுமா அந்த பக்கம் நிக்கணுமா ஒரு குழப்பம் வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நிரூபிக்கப்பட்ட ஓட்டு வங்கியா வச்சிருக்காங்க. 19 ஃபார்முலா, 21 வெற்றி, 24 வெற்றி. அப்ப இந்த பாஜக எதிர்ப்பு என்பது போதுமானதாக இருக்கும் அந்த தேர்தலை எதிர்கொள்ள அப்படிங்கிறது. ஒரு கேள்விக்கு கொஞ்சம் சுருக்கமா பதில் சொல்லுங்க, நான் மற்ற விருந்தினர்கிட்ட போறேன். பியூஷ் கோயலை கொண்டு வந்ததன் மூலமா பாஜக எதிர்ப்பு அரசியலை திமுக அதிகப்படுத்துவதன் மூலமா பாஜகவுக்கு லாபம், அதை அறுவடை பண்ணும், திமுகவுக்கும் லாபம் தேர்தல் அரசியல் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க. இல்ல அதிமுகவுக்கு லாபமா நஷ்டமா? இல்ல, அதிமுகவை சமரசத்துக்கு உட்படுத்துவார் பியூஷ் கோயல். பியூஷ் கோயல் அவர்கள் கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் இதே தமிழகத்தின் பாஜகவுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். 2019 தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். அந்த நேரத்தில் தான் இடைத்தேர்தல் வந்துச்சு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொண்ட இடைத்தேர்தல். அந்த நேரத்துல ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் இருக்கையில் இருந்த போது அவர் பொறுப்பாளராக இருந்தவர். அப்ப நிறைய அந்த நேரம் தான் நமக்கு நினைவுல இருக்கும். நிறைய ரெய்டுகள் நடந்துச்சு, நிறைய அமலாக்கத்துறை வளையத்துக்குள்ள எல்லாம் பல பேர் கொண்டு வரப்பட்ட காலகட்டம்லாம் அதுதான். சோ அந்த நெருக்கம் இருக்குல்ல, அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி இப்பொழுது விலகி இருப்பவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான அழுத்தம் கூட இதுல கொடுக்கப்படலாம். அது எதுவே நடந்தாலும் அது பாஜகவுக்கு பலன் சேர்க்கக்கூடிய காய் நகரத்துலதான் இது இருக்க முடியும். ஓகே.